மேக்கப் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, ஐபிஎல் பார்க்காதீங்க. இங்கே தெய்வமே ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணலை. தெய்வமே ஒரு மனுஷன் என்ன பழத்தை சாப்பிட்ற பழத்தை பிடுங்கலை. போனோகிராஃபி பார்த்தாலும் ஃபோனை பிடுங்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். அந்த அன்பை பார்த்தாவது நீ எனக்காக இதை விட மாட்டியா? நான் உனக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் எல்லாமே உனக்கு தெரியும். இந்த ரத்தத்தை பார்த்தாவது இந்த போனோகிராஃபி விட மாட்டியா? என்னால் முடியலைப்பா, விழுந்துக்கிட்டே இருக்கேன் அந்த பாவத்தில். பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், போகிறேன். வேணான்னு நினைக்கிறேன், போகிறேன். பவுல் சொன்னது போல விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஜஸ்ட் கீப் அண்ட் சைலண்ட். போய் ஜோம் பண்ண தெரியல. நான் கண்ணீரோடு நான் போய் உட்காந்துருக்கேன். நான் வானத்துலேருந்து கூச்ச பரிசுத்தவன்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் நிறைய அடிக்ஷன் இருந்த சேரோட 2 காலை பிடிச்சிட்டு கதறவே என்னால முடியல ஆண்டவரே. அப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லுவார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை தருவேன். சத்துவமில்லா அது எப்போ தருவார்னா உண்மையா ஆயக்காரனை போல உடைஞ்ச இருதயத்தோட அவரை வந்து பார்க்கிறவனுக்கு தெய்வம் கொடுப்பார். எந்த பாவத்துக்காக ஒடுங்கி உட்கார்ந்து இருந்தானோ அந்த பாவத்தை வெற்றி அடைய வச்சு அந்த பாவத்தை குறித்து பீகஸ்டி பண்ண மாதிரி பேச வைப்பார் ஆண்டவர். நான் சொல்றேன், அடிக்ஷன் நிரந்தரம் இல்லை, விடுதலை ஆக்குறவரே நிரந்தரமானவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரை நம்பினீங்கன்னா அவர் செய்வாருங்க. எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க சின்ன பிள்ளை கிடையாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார்.